என்னோட பெரிய பாப்பா ரொம்ப நாளாவே ரவா லட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால சின்ன சைஸ் தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1/2 கிலோ ரவையை வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர் வந்து நல்லா கோல்டு கலர் வந்ததும் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து திருவும் போது ஸ்லோவாகவே திருவுங்க. அப்படின்னா வந்து தேங்காய் பூவாக வரும். இல்லை அப்படின்னா தேங்காய் வந்து முழுசு முழுசாக வரும். நம்ம வந்து வறுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும் அது வறுக்கிறதுக்கு. ஸோ அதனால் மெதுவாகவே திருவுங்க. இதுக்கு வந்து சீனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ ரவைக்கு வந்து 1/2 கிலோ சீனிங்கிறதா மெஷர்மெண்ட்டு. ஸோ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கி எல்லாமே ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சூடான பாலை வந்து கொஞ்சமாக ரவை கலவை எடுத்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வெளியே வந்து என் பிள்ளைங்க கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா வெளியே காத்தடிக்குதான். அதுக்கு 2 பேருக்கும் இப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். மழை வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. காற்று மட்டும் செமையாக காற்றடிச்சது. காற்றே மேகத்தை வந்து கலைச்சிட்டு போயிருச்சு. இது வந்து ஒரு உருண்டை வந்து உருட்டும் போது நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றி சுற்றி உருட்டினீங்க அப்படின்னா நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். ஸோ இப்போ சுவையான ரவை உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 15 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.